in the world. I am every woman அந்த போயம் பார்த்தோம். அது நமக்கு மெமரைசேஷனுக்கு உள்ளது. அதே மாதிரி பெண்களை போடுறதுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு பாடம் ப்ரோஸ் எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. அந்த காலங்கட்டெல்லாம் போயிடுத்து. பெண்கள் வந்து தனியா தான் போகணும். வீட்டுக்குள்ளேயே இந்த நம்ம பாட்டி காலம்லாம் பெண்கள் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா காலத்துலாம் வெளியிலேயே வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே தானே அடைஞ்சிருந்திருப்பாங்க. அப்படியே மீறி வெளியில வரணும்னாலும் ஒரு துணை இல்லாம அவங்களால வந்திருக்கவே முடியாது. கரெக்டா? அதுவுமே நிறைய யோஜனைகள் நிறைய விவாதங்கள்லாம் இருக்கும். அதை மீறிதான் ஒரு பெண்ணால வெளியில போயிருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. பெண்கள் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வந்து அவங்களோட திறமைய வந்து காமிச்சுட்டே தான் வராங்க. கண்டிஷன்ஸ் டுடே ஹாவ் சேஞ்ச் thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. ஒரு நல்ல உதாரணமா மற்ற பெண்களுக்கு இருக்கணுங்கிற போல நிறைய பெண்கள் இப்ப சாதிச்சுட்டே தான் வராங்க. அவங்களோட உரிமையை வந்து அவங்களோட ஃப்ரீடத்தை வந்து விட்டு கொடுக்க கூடாது. சுதந்திரம் இல்லையா, அவங்களுக்கு உண்டான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும், யாரும் அதை பறிக்க கூடாது இல்லையா, அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. முன்ன இருந்த காலத்திலயுமே பெண்கள் வந்து தைரியசாலி புத்திசாலி எல்லாமே தான் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான எக்ஸ்போஷர் வந்து அந்த அளவுக்கு அப்ப கிடைக்கல இல்லையா. ஆனா இப்போ அது வந்து வெளிப்படுத்த முடியுது. இட்ஸ் பீன் ப்ரொஜெக்டட் டு the world. எது மூலியமா? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கிற முன்னேற்றம், அது ஒரு மீடியா, இதுல எல்லாமே அவங்களால வெளிப்படுத்த முடியுது. மீடியானா ஊடகம், அதுதானே நம்ம தமிழ்ல சொல்றோம். சோ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து அதிகப்படுத்தி இருக்கு பெண்களுக்கு இல்லையா. சோ நெக்ஸ்ட், women occupy almost all the major positions in society. Currently women's accomplishment are tremendous in many fields. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பெண்களோட சாதனைகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதுவும் எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. எல்லா துறையிலயுமே அவங்களோட சாதனைகள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு. One such achievement is the all women Indian Navy crew who circumnavigated the world for 254 days. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஆல் விமன் இந்தியன் நேவி. அந்த குழு வந்து இந்த circumnavigated the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு 254 days all alone in a sailboat called INSV தாரிணி. எதுல வந்து அவங்க சுற்றி வந்தாங்க? How did they circumnavigate? with the help of a sailboat. அதோட பேர் என்ன? INSV தாரிணிங்கிறது தான் அந்த செயில் போட்டோடைய பெயர். சுத்தி வர்றதுக்கு தான் வந்து சர்க்கம்நாவிகேட்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். சுற்றி வருவது சர்க்கம்நாவிகேஷன்னா. வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படின்னா என்ன? அவங்க அதுல சேல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா அது என்ன? ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதோட அப்ரிவியேஷன் என்னன்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல். Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் சரி, அவங்க அதுல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், ஜெயிச்சு வரணுங்கிறதுக்காக எங்க கடல் பகுதியில அந்த ஒரு வேண்டப்படுற கடவுள் தான் தாரா தாரிணி. யாரால? இந்த கடல்ல வந்து பயணிக்கிறாங்க இல்லையா செயிலர்ஸ். அந்த செயிலர்ஸ் இந்த செயில் போட்ல வந்து டிராவல் பண்றாங்க இல்லையா இந்த செயிலர்ஸ், அவங்களால வேண்டப்படுற டிடி தான் வந்து தாரா தாரிணிங்கிறவங்க. எதுக்கு அதை வேண்டப்படுறாங்க? அவங்களோட பாதுகாப்புக்காகவும் சரி, அவங்க வந்து நல்லபடியா அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரணுங்கிறதுக்காகவும் சரி. ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் இந்தியன் நேவி. இதுதான் வந்து 2வது செயில் போட்.
முதல் வந்து என்ன அப்படின்னா ஹதே, MHADEI. இதுதான் ஃபர்ஸ்ட் INSV. It is a 55-foot sailing vessel built indigenously in India by Mrs. Aquarius Shipyard Private Limited located in Goa. இந்த Aquarius Shipyard Private Limited இவங்க தான் வந்து இது வந்து கட்டினாங்க இந்தியால. அதுவும் எந்த இடத்துல? கோவாங்கிற இடத்துல இது கட்டப்பட்டது. இண்டிஜினஸ்ல என்ன? நேச்சுரலாவே, இயல்பாகவே அப்படின்னு சொல்லப்படுறதுதான். After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18 February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Ganjam district of Odisha. இது வந்து இந்த பேர் எப்படி சூட்டப்பட்டது அப்படின்னா, ஒடிசால இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், கஞ்சம்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கோவில் இருக்கான், தாரா தாரிணிங்கிறது. அந்த கோயில் இருக்கிற பேரை தான் இந்த போட், இந்த படகுக்கு வந்து வைக்கப்பட்டுதான். அதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏன் இந்த தாரிணி வச்சாங்கன்னா, சேவியர், சேவியர்னா மீட்பவர். அதுதான் வந்து தமிழ நம்ம சொல்றோம். ஒரு காப்பாத்துறது, நம்மள பாதுகாக்கிறது, காப்பாத்துறோம், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? சம்ஸ்கிருதத்துல வந்து அதை வந்து மீட்பவர் அப்படின்னு, சேவியர் அந்த வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த தாரா தாரிணிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் ஒடிசால. அந்த தாரிணிங்கிறதுக்கான அர்த்தம் சேவியர், நம்மள காப்பாத்துறது, மீட்கிறது, அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? INSV Tarini has advanced ray marine navigation suite and an array of satellite communication system for perfect navigation anywhere in the world. உலகத்துல இருக்கிற எந்த பகுதிக்கு வேணாலும் அதோட டைரக்ஷன் கரெக்டா அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால இதெல்லாம் வந்து சாத்தியமாயிருக்கு. The ray marine navigation suite இருக்கட்டும் சரி, ஒரு array of satellite communication system, இது மூலியமா இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with national policy to empower women to attain their full potential. Consonance என்னன்னா ஒப்புதல், அக்ரிமெண்ட், அதுதான் சொல்றோம். அக்ரிமெண்ட் ஆர் கம்பேட்டிபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆக்ஷன். ஒரு சுமூகமான ஒரு முடிவு. கன்சோனன்ஸ்னா எல்லாரோட முடிவும் கேட்டு ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. With the national policy to empower women to attain, அவங்களோட முழுமையான ஒரு திறன், சக்தியை அதை வெளிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இதுதான் நவிகா சாகர் பரிக்ரமா ஒரு ப்ராஜெக்ட். The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடல்ல வந்து பயணிக்கிறதுக்கு செயிலிங் ஆக்டிவிட்டிஸ், அதுவும் இந்த நேவி, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சக்தி, ஒரு ஏக்கம் தான் இந்த நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது. The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarini. நம்ம இந்தியாலேயே உருவாக்கப்பட்டு அது அந்த இனிஷியேட்டிவ்காக தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது, மேக் இன் இந்தியா. இப்ப நம்மளே வந்து சில பொருட்கள்லாம் இப்ப இந்தியா நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் நம்ம வந்து உபயோகிக்கணும், வெளிநாட்டோட இதை வந்து குறைக்கணும், அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய இப்ப பேச்சு தென்படுறது இல்லையா? ஏன் நம்ம நாட்டிலயும் எல்லாம் நம்மளால பண்ண முடியும், அதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். அதை நம்பி நம்ம நாட்டோடைய ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதோடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அது செய்யப்படுறது. அதே போலதான் இந்த INSV தாரிணிங்கிற இனிஷியேட்டிவ்மே அதனாலதான் செய்யப்பட்டது, மேக் இன் இந்தியா project. The special feature of the sailboat is that it encouraged use of environmental friendly, non-conventional, renewable energy resources such as wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by Indian Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. இதுல வந்து எந்த ஒரு
கெமிக்கல் அந்த மாதிரி இல்லாம ஈகோ ஃப்ரெண்ட்லி ரெனியூவபிள் எனர்ஜி வந்து உபயோகிக்கப்பட்ட பொருட்களாலேயே தயாரிக்கப்பட்டதாம். காற்று, அப்புறம் இந்த அப்டேட்டட் மெட்டீரியாலஜிக்கல், அப்புறம் கடல் சார்ந்த ஒரு வேவ் டேட்டா, இதெல்லாமே துல்லியமா ஒரு விஷயத்த கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் நேவி 6 விமென் க்ரூ. இந்த யார் இந்த க்ரூல, இந்த குழுல வந்து 6 பெண்மணிகள் அவங்க ரொம்ப பிரசித்தமா இருக்காங்க. இந்த இது செயிலிங் போட் இந்த 254 நாட்கள் அவங்க பயணிச்சிருக்காங்க இல்லையா கடல்ல. யார் அந்த 6 பெண்மணிகள் அப்படிங்கறதுதான் இனி வர ஸ்டான்சாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியன் நேவிஸ் ஆல் விமென் க்ரூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் டு சர்க்கம்நாவிகேட் த குளோப், ஸ்கிப்பர்ட் பை லேட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. லியூட்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. இது வந்து இந்த சுற்றி வரத்துக்கு யார் முதல்ல முன்னுதாரணமா முதல் பெண்மணியா இருந்தாங்கன்னா வர்த்திகா ஜோஷிங்கிறவங்க தான். த ஆல் விமென் டீம் ஹேஸ் ஆல்சோ லியூட்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜம்வால், லியூட்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பட்ராபள்ளி, SH விஜயா தேவி அண்ட் தனுஷ்குமார். ஏதோ கேட்டிருக்க, கேளுப்பா. தனுஷ்குமார் சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்த. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்ல நான் திருப்பி கண்டினியூ பண்றேன். ஓகே, டவுட்ஸ்லாம் நான் டுவர்ட்ஸ் த எண்ட் கிளியர் பண்றேன். எப்படி இருந்தா எடுத்து வச்சுக்கோ, கடைசியில நான் ஆன்சர் பண்றேன். கமாண்டர் ஸ்வாதி பட்ராபள்ளி, லியூட்டனன்ட் ஐஸ்வர்யா போடாபட்டி அண்ட் விஜயா தேவி பயால் குப்தா. இதுதான் இந்த குழு. இந்த 6 பெண்கள் சார்ந்த குழு வந்து இதுதான் இந்த தாரிணிங்கிற இந்தியன் வெசல், இந்த செயில் போட் சொன்னாங்க இல்லையா, இதுதான் இந்த படகு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த இந்தியன் செயில் போட் தாரிணிங்கிறது. The crew started their voyage on 10th September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரால வழி காட்டப்பட்டது. அவங்கதான் பிளாக் ஆஃப் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 10th September 2017. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே. பெரிய மைல்கல் இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் பெண்களே சார்ந்த ஒரு குழு போக போறது கடல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். It was a historic day which would be marked in navigation history and globally. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. 4 இடத்துல வந்து நிப்பாட்டப்படுது. ஃப்ரெமெண்டேல் ஆஸ்திரேலியா அந்த இடத்துல, அப்புறம் லிட்டில் டான் அப்படிங்கிறது ஒரு நியூசிலாந்துல ஒரு இடம், போர்ட் ஸ்டான்லே, த ஃபாக்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன், இது வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. எங்கேயாவது பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டது. இந்த படகை வந்து அந்தந்த இடத்துல வந்து சரி பண்ணிக்கிறதுக்கோ, இவங்களுக்கு பொருள் தேவைப்படும்ல, அத்தனை நாள் பயணிக்கணும்னா நிறைய சாமான்கள் நிறைய விஷயங்கள் அவங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த இடங்கள் எல்லாம் அது நிப்பாட்டப்பட்டது. They went around the globe within 254 days and reached Goa port. 254 நாளுக்குள்ளேயே அவங்க வந்து சுற்றி முடிச்சிட்டாங்க. They went around the globe and they reached the Goa port on 21st May 2018. The 6-member women crew broke many stereotypes during their record setting sail. ஒரு முதையா செய்யறத வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ், அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறத அதை நடத்தி காட்டும், அந்த மாதிரி ஒரு சாதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது ஸ்டீரியோ டைப்ஸ் சொல்லுவோம்.
an interview with the crew members. இந்த 6 பெண்கள் அவங்க கிட்ட இன்டர்வியூ நடத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த இன்டர்வியூ மூலியமா தெரிவிச்சுக்கிறாங்க அந்த இன்டர்வியூவர்ட்ட. அதுதான் நம்ம வந்து வரப்போற பேராகிராஃப்ஸ்ல பார்க்க போறோம். An interview with the crew members. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. அவங்க கடந்து வந்த அந்த 254 நாட்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இன்டர்வியூ மூலியமா அவங்க வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expedition. அவங்க கடந்து வந்த இந்த ஹார்ட்ஷிப்ஸ்னா ரொம்ப கடினமான காலங்கள், அப்புறம் அன்பிரடிக்டபிள் சேலஞ்சஸ்னா எதிர்பார்க்க முடியாம அந்த ஒரு சேலஞ்சஸ், கடினமான ஒரு விஷயங்கள், சவாலா இருந்தது. சாரி, சேலஞ்சஸ்னா சவால்கள், கடினமான ஒரு எதிர்பார்க்காத சவால்கள், அதெல்லாம் எப்படி அவங்க வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதும் இது நமக்கு வந்து தெரிவிக்க வருது. How well were you acquainted with the sailboat before you took up the task? நீங்க எப்படி அந்த செயில் போட்ல வந்து பயணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க உங்களே வந்து தயாரிச்சுட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த இன்டர்வியூ. None of us was acquainted with the sail boat or ocean going boat. இந்த செயில் போட்ல போறதோ இல்ல இந்த கடல்ல போற போட்டுக்கோ நாங்க யாருமே இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. அதுவும் பெண்களா இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க நுழைஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் நாங்க செல்றது வரைக்கும் முன்னாடி யாருமே பயணிச்சது கிடையாது. நாங்க தான் முதல் வாட்டி இந்த மாதிரி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as said. At first, it was difficult to take the boat out to the sea from one point to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த படகை வந்து கடல்ல வந்து கொண்டு போகணும்னா ரொம்ப கடினமா இருந்தான். பட் வி ஸ்லோலி பில்ட் அப் ஆன் இட் த்ரூ 3 years ஆஃப் ட்ரைனிங். அது கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷ தீவிர பயிற்சியில வந்து அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நமக்குமே எல்லாமே அப்படிதானே, முதல் வாட்டியே செய்யறது எதுவுமே வந்து கரெக்டாவோ பெர்ஃபெக்டா வராது. அதுல வந்து நிறைய தவறுகள் வரும், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம அனுபவிப்போம். அதுக்கு மூலியமா தான் அடுத்த வர டாஸ்க்ல அடுத்த வர வாய்ப்புல வந்து நம்மளுடைய இதை வந்து வெளிப்படுத்த முடியுது, நம்மளாலையும் சக்சஸ்ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே போலதான் இவங்களும் சாதாரணமா ஒரு விஷயம் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அதுவும் கடல்ல வந்து பயணிக்க போறாங்க, முதல் வாட்டி பெண்களா வந்து பயணிக்க போறாங்கிற விஷயத்துல பல விஷயங்கள் யோஜனை பண்ண வேண்டியதாக இருக்கும். சோ அதுக்கு வந்து கடினமான ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் இருந்திருக்கும் இல்லையா. சோ இந்த 3 years ஆஃப் ட்ரைனிங்ல வந்து அது வந்து அவங்க வந்து ஏற்படுத்திட்டாங்க. அந்த ட்ரைனிங் மூலியமா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேன் யூ டெல் அஸ் அபவுட் தி ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த ட்ரைனிங் பயிற்சியை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிக்க முடியுமா? வி ஸ்டார்டட் வித் சம், இந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துனீங்கிறது சொல்ல முடியுமான்னு அந்த இன்டர்வியூவர் கேக்குறாங்க. அதுக்கு வர்த்திகா தோஷி தான் ஆரம்பிக்கிறாங்க. We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், எப்படி பயணிக்கணும், அந்த நேவிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்ப நம்ம ஒரு ரோட்லயே ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், ஒரு வண்டி ஓட்டுறோம்னா லெஃப்ட் எங்க எடுக்கணும், ரைட் எங்க எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் இந்த இடம் நமக்கு ஒரு பரிச்சயமான இடம் வந்துன்னா சரி இங்க நெருங்கிட்டோம், இங்க இருந்து இப்படி சுத்தி போலாங்கிறது நமக்கு தெரியும். இவங்க வந்து கடல்ல பயணிக்க போறாங்க, அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அதுல வந்து நிறைய தியரிட்டிக்கலா நிறைய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. எப்படி அந்த நேவிகேஷனும் எப்படி கம்யூனிகேட் பண்ணும். அப்புறம் இப்போ திடீர்னு மழை பெய்யும், அந்த சமயத்துல வந்து கடல்ல வந்து காற்று சீற்றமா இருக்கும், திடீர்னு பேரலையெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல வந்து எப்படிலாம் நடந்துக்கணுங்கிறது தெரியாது. சோ அதனால தியரிட்டிக்கல் கோர்சஸ்னா இந்த விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, அது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். எதுவுமே நம்ம தியரிட்டிக்கலா ஒரு விஷயம் படிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அது வந்து ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம செயல்ல பண்றத, அந்த விஷயம் பண்றத நிறைய இது கத்துப்போம். சோ அது வேற இது வேற. நிஜத்துல நடக்கிறதுங்கிறது வேற, தியரிட்டிக்கலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. சோ we were given hands on training like how to repair things and how to deal with emergency. ஒரு
எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருது, இல்ல ஒரு விஷயத்த ரிப்பேர் பண்ணணும், பழுது பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ட்ரெய்னிங் பயிற்சி வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்டது. இல்ல ஒரு வேளை கிளைமேட் ஆ வெதர்லாம் வந்து ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு. ஒரு புயல், அந்த அதிக காற்று அந்த மாரிலாம் இருக்குன்னா, எப்படி எதிர்கொள்றது? அந்த மாரி விஷயங்கள்ல. அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி இவங்களுக்கே திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது. அந்த மாரினா எப்படி அவங்க சமாளிப்பாங்க? இதுக்குண்டான விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து யார் சொல்றாங்க? வர்த்திகா ஜோஷி. இந்த 6 நபர் உள்ள குழுல ஒரு நபரான வர்த்திகா ஜோஷி இத சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, "வி அண்டர்வென்ட் ஆர் We underwent our basic sail training courses in Mumbai at Indian Naval Waterman Ship Training Center. இந்த இடம் மும்பைல இருக்கு, பாம்பேல இருக்கு. இந்த இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரெய்னிங் கடல்ல எப்படி பயணிக்கணும் அந்த ட்ரெய்னிங் கொடுக்குற இடம் தான். ஸோ அண்ட் அட் வேரியஸ் அதர் ஸ்கூல்ஸ் இன் தி சதர்ன் நேவல் பேஸ், தென் பகுதியிலயும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு இத கத்து கொடுக்கறதுக்குன்னு. அது ஒரு பேஸ் ஆனது நேவல் பேஸ் இன் கொச்சி, கொச்சியிலயும் ஒண்ணு இருக்கு. வி ஈவன் sailed on INSV Mahaday to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. இவங்க இதுல மட்டும் இல்லாம ஐஎன்எஸ்வி மகாதேவ் அது வந்து எங்க பயணிச்சிருக்காங்கன்னா மொரீஷியஸ் 2016 2017 காலகட்டத்துல அங்கேயும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆப்பிரிக்கால இருக்கு இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கால, அதுலயும் 2016 டிசம்பர்லயும் பயணிச்சிருக்காங்க. வி வேர் ட்ரெயின் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி வாயேஜ். கிட்டத்தட்ட 3 வருஷம் தீவிர பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கடல் பயணத்தை எதிர்கொள்றதுக்கு. சின்ஸ் த போட் வாஸ் ஓல்ட் இட் ஹேட் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். பழசா இருந்ததுனால இந்த படகு நிறைய லீக்ஸ், நிறைய ஓட்டைகள், நிறைய பழுது பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சோன். திடீர்னு சாப்பாடு பற்றாக்குறை, இல்ல தண்ணி இல்லாத பற்றாக்குறை, இதெல்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ த ட்ரிப் வாஸ் அ டியூட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் த பிக் வாயேஜ். எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு பாடத்தை வந்து இந்த பயணம் வந்து எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. அதாவது ஒரு உணவாகட்டும், தண்ணி ஆகட்டும், மின், இது மூணுத்துமே எப்படி ஒரு சமமா, எப்படி ஆஹ் பேலன்ஸ்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், உபயோகிச்சுக்க முடியுங்கிற பாடத்தை வந்து இந்த வாயேஜ் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யா இந்த குழுல இருந்த ஒரு நபர், நேவி பர்சன் தான் ஐஸ்வர்யா, அவங்க சொல்றாங்க. வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு இன்டர்வியூ கேட்டாங்க. அவுட் ஆஃப் 30 women who had applied, 6 of us were shortlisted. 30 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. 30 நபர்கள், 30 விமென், அதுவும் குறிப்பா 30 பெண்மணிகள் அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த நேவில இந்த டிராவல் பண்றதுக்கு. ஆனா எங்க 6 பேரை தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. எந்த விஷயத்தை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்கன்னா, லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் வி ஷோகேஸ். எப்படி எதிர்கொள்றது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். சர்வைவல் ஸ்கில்ஸ்னா எப்படி எதிர்கொள்றது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதுல வந்து எப்படி வந்து நம்ம எதிர்கொள்றோம், எப்படி நம்ம அதை வந்து சமாளிக்கிறோம், அந்த கஷ்டமான ஒரு சவாலையும், அந்த மாதிரி விஷயம் தான் சர்வைவல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்க வெளிப்படுத்தின விதத்தை வச்சுதான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. The crew was mentored by Commander Dilip Donde. But after I was told about the flare ups at sea, I even had second thoughts about joining the team. இந்த க்ரூவை வந்து யார் வந்து மென்டார் பண்ணாங்கன்னா, கைட் பண்ணாங்க அப்படின்னா கமாண்டர் திலீப் டாண்டேங்கிறவங்க. ஆனா இந்த கடல்ல வந்து எப்படி பயணிக்கணும், இதுக்கு உண்டான சவால்கள் அதெல்லாம் சொல்றத எனக்கு வந்து மறுபடியும் யோஜனை பண்ணணுமோங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்து தோன்ற ஆரம்பிச்சிடுது. உறுதியா இந்த மனசு கூட செகண்ட் தாட் அப்படின்னா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து வரும் இல்லையா நம்ம எல்லாருக்கும், அந்த செகண்ட் தாட் வந்துருது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. Interviewer, how did your family members react when you told them about this expedition?
சாதாரணமாவே நம்ம ஒரு விஷயம் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா நம்ம அப்பா அம்மாக்கு எல்லாமே பயமா இருக்கும் இல்லையா, எப்படி பண்ண போறாலோ, அதுல இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் கடினமான விஷயங்கள் நம்ம எதிர்கொள்றதுக்கு தான் அவங்க மைண்டுக்கு வரும். நம்ம பண்றோங்கிற ஆர்வத்தை தாண்டி அதுக்குண்டான பயங்கள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதே போலதானே இந்த 6 பெண்களுடைய குடும்பத்தினருக்கும் இருந்திருக்கும். சோ அதனால இந்த கேள்வி கேட்கப்படுறது. வர்த்திகா ஜோஷி அதுக்கு சொல்றாங்க, our families did have a hard time, but that was because most of them had ever seen the sea. எங்க எல்லா குடும்பத்தினருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு கடினமான காலம் தான். ஏன்னா அவங்க யாருமே கடல் பகுதிக்கு வந்து பார்த்தது கூட கிடையாது. 4 of us are from mountains. நாங்க 4 பேர் வந்து மலை அடிவாரத்துல இருந்து வந்தவங்க. The first time my parents saw the ocean was when I invited them to visit. என்னோட என்னோட அம்மா அப்பா வந்து வாட்டி எப்ப பார்த்தாங்கன்னா, நான் அவங்கள வந்து காட்டுறேன் அப்படின்னு இன்வைட் பண்றாங்க இல்லையா, அப்பதான் அவங்க கடலையே பாக்குறாங்க. பட் ஒன்ஸ் தே saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. நாங்களே நல்லா பாத்துக்கிறோம், நல்லா பண்ணிட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை எங்க மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பயம் அந்த தயக்கம் எல்லாம் அவங்க விட்டு போயிடுது. they were apprehensive and supportive too. அவங்க எங்களுக்கு வந்து சாதகமா இருந்திருக்காங்க. அப்புறம் apprehensivனா anxious or fearful that something bad or unpleasant will happen. என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ அந்த பயம் இருக்கும் இல்லையா பெற்றோர்களுக்கு, அது வந்து பேடுத்து அப்படின்னு சொல்றாங்க. Interviewer, what were your aims and how did you work to achieve them? உங்களுடைய குறிக்கோள்கள்லாம் என்ன இருந்தது, அது எப்படி நீங்க வந்து நிறைய தடைகள் மீறி நீங்க அதை எப்படி ஜெயிச்சீங்க, அந்த மாதிரி கேட்கறத வர்த்திகா ஜோஷாய் சொல்றாங்க. ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. மிகப்பெரிய நேர்மையோட நான் இந்த பயணத்தை வந்து முடிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன், அந்த மாதிரி சொல்றாங்க. I didn't set out for a destination, it was the journey that mattered to me the most. நான் இந்த காலகட்டத்துல பயணிக்கிறது தான் என்னோட இது ரொம்ப முக்கியமானது. நான் அதை எப்படி எதிர்கொள்றேன், நான் எப்படி பயணிக்கிறேங்கிறது தான் நான் வந்து பெருசா கருதினேன் அப்படின்னு வர்த்திகா ஜோஷாய் சொல்றாங்க. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anyone else. கன்டென்ஷன் அப்படின்னா ஒரு வாக்குவாதம். இப்ப ஒரு 6 நபர் உள்ள ஒரு குழு இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும், விஷயம் இருக்கும் இல்லையா, எதிர்கொள்றதுக்கோ ஒரு அக்செப்ட் பண்றதுக்கோ நிறைய இது இருக்கும். So my contention was to make sure that we go by the rules of circumnavigation. இந்த சுற்றி வர்றதுக்கு வந்து நாங்க எல்லாரும் ஒரு ஒப்பந்தமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், நேர்மையா செயல்படணும் அப்படிங்கறதுல நாங்க வந்து ரொம்ப உறுதியா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பல்ஷன் அப்படின்னா விரட்டல், நிறைய சவால்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், அடிஷனல் யூஸ்ட் as a reserve or substitute in case of need. ஒரு அதிகமா தேவைப்படுற ஒரு கருவி, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுன்னா அதுதான் ஆக்சிலியரி அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ். ஐ கிராஸ் தட் கம்ப்ளீட்லி. அதுல நான் வந்து ரொம்ப முழுமையா அதை நம்பினேன், அதை நான் வந்து ஏத்துட்டேன் அந்த மாதிரி சொல்றாங்க. நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் yours that enabled you to complete this expedition successfully. உங்கள இருக்கிற எந்த ஒரு குணம் அது வந்து இந்த பயணத்தை வந்து நிறைவேற்றத்துக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க இன்டர்வியூவர். அதுக்கு வர்த்திகா ஜோஷாய் சொல்றாங்க, whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead. எப்பயாவது காற்று வந்து இந்த மாதிரி குறைஞ்சது அப்படின்னா அப்ப நான் வந்து ஒரு செகண்ட் கூட இது இல்லாம ஐ வுட் ஸ்விட்ச் ஆன் த இன்ஜின் அண்ட் சே லெட்ஸ் கோ 1 mile ahead. இன்னும் 1 மைல் தூரம் தாண்டி போலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக் மீ அண்ட் செட் தட் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப் அண்ட் திஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்டி. இது வந்து நீ முழுசா நேர்மையா சொல்லணுமேங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு குறிக்கோள் வந்து இருந்துட்டே தான் இருந்தது. ஐ எம் கிளாட் தட் we were able to finish it successfully without the use of engine at all. நாங்க இந்த இன்ஜினை
உபயோகிக்காமலேயே நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூவர், as the head of the crew, how did you involve the team? நீங்க இந்த குழுக்கு வந்து ஹெட்டா இருந்திருக்கீங்க. அதாவது லீட் பண்றவங்க தான் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. லீடர் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ as the head of the crew, how did you involve the team? மத்த பேர்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா ஒரு குழுன்னு இருக்கிறது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கணும். அவங்களுக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க லீட் பண்றாங்கன்னா எல்லாரோடைய விஷயங்களையும் கிரகிச்சுப்பாங்க. அதுக்கேத்தா போல அவங்க கைட் பண்ணுவாங்க. சோ நீங்க அது எப்படி லீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. We are all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situation. அவங்களுக்கு உண்டான திறன் இருக்கு எப்படி ஒரு சூழ்நிலையை வந்து எதிர்கொள்ளணுங்கிறதுல. பட் தட் வாஸ் அ குட் திங். ஏன் அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் we could discuss different ways of solving a problem and choose the best one. வெவ்வேறு கோணங்கள்ல யோசனை பண்ணாதானே ஒரு விஷயம் எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறது தெரிய வரும். அதே போல இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தெரியாது இல்லையா? சோ 6 பேருக்குமே 6 விதமான ஒரு சிந்தனைகள் வரும். அத அவங்க பேசிட்டு நடத்துறத சால்வ் பண்றத அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் தெளிவு கொடுக்கிறது. சோ பிகாஸ் we discuss 6 different ways of solving a problem and choose the best one. அந்த வெவ்வேறு விதங்கள் எப்படி அதை தீர்க்கலாங்க பாக்குறதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நாங்க முடிவெடுத்து அதை தேர்ந்தெடுத்து பண்ணோம் ஒரு விஷயத்தையுமே. இன்ஃபேக்ட் I'd say it was easier for us to collaborate and work together. எங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, ரொம்ப சுலபமா தான் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு சேர்ந்து கூட்டணி ஒர்க்கா செய்யறது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. பாயல் குப்தா அவங்க சொல்றாங்க, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. எப்படி கூட்டு குழுவா இருக்கிறது, டீம் ஒர்க்கா பண்றத, நிறைய பேர் இருக்கிறத, அதை வந்து ஒத்துமையா செய்யறத, அது எப்படி ஒரு கடினமான காலம் இருக்கிறத, ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி செயல்படுறோங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈவன் டியூரிங் த ஸ்டார்ம் when 3 people would be out on the watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. இந்த ஸ்டார்ம், இந்த புயல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத 3 நபர்கள் வெளியில இருப்பாங்க பாக்குறதுக்கு, 3 நபர் நாங்க உள்ள இருப்போம். we wouldn't be able to rest. அவங்க வெளியில இருக்காங்களேங்கிறதுக்காக எங்களால இங்க ஓய்வு எடுத்துக்க முடியாது. somebody would heat the water, the other person would heat the gloves the other person would heat the gloves because it was raining also. ஒருத்தவங்க வந்து சூடு பண்ணுவாங்க தண்ணிய, ஒருத்தவங்க வந்து இந்த கிளவுஸ் ரொம்ப ஐஸா ஜில்லுன்னு மாறி இருக்கும் இல்லையா, அதனால அதையும் படுத்திக்க வேண்டி இருந்திருக்கும். சோ அப்புறம் ஏன் அப்போ சூடுபடுத்திக்கணும்னா மழை நாள் ஜில்லுன்னு ஆயிடும் இல்லையா? So team effort actually helped in navigating through the 20 hours long storm. 20 மணி நேரம் நீடிச்ச இந்த புயலை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த கூட்டு முயற்சி, இந்த கூட்டு எஃபர்ட் தான் வந்து எங்களை வந்து ஒழுங்கான பாதையில வழி நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I feel that if I had been alone then it would have been a nightmare. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு கெட்ட கனவு அந்த மாதிரி சொல்றோம்ல, நைட்மேர், தூக்கமே இல்லாம இருக்கிறது. ஒரு கெட்ட கனவு கண்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, தூக்கி வாரி போடும், அப்படியே உட்காந்துருவோம். எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தெரிஞ்சிருக்காது. நான் தனியா பயணிச்சிருந்தேன்னா எப்படி அந்த சவால்கள்லாம் நான் சமாளிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த கடல் எந்த மாதிரியான சவால்களை வந்து என் மேல போடும், இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் தனியா இருந்தேன்னா. இந்த 6 நபர் குழு இருந்ததுனாலதான் என்னால எதிர்கொள்ள முடிஞ்சது, என்னால சமாளிக்க முடிஞ்சது, சக்சஸ்ஃபுல்லாவும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாயல் குப்தா சொல்றாங்க. இன்டர்வியூவர், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் சேலிங். எது ஒரு கஷ்டமான சேலஞ்சிங்கான விஷயமா நீங்க கருதுனீங்க அந்த சேல் பண்றத? The sea can get really tough when winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. இந்த கடல்ல வந்து காற்று வந்து திடீர்னு அதிகமாறுது அப்படின்னா அந்த சூழ்நிலையில வந்து நாங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். என்ன நடக்கும், ஆன்டிசிபேட்னா என்ன நடக்கும்ங்கிற ஒரு பேக்கப் பிளான் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது யூகிக்கிறது ஆன்டிசிபேட் அப்படின்னா. சோ அதெல்லாம் வந்து
நாங்க எப்போதுமே தயாராவே இருந்திருக்கணும். In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up 60 to 70 knots. அதாவது a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer. இந்த கடினமான இந்த ஸ்டார்ம் புயல்லையுமே எப்படி அதுவும் எவ்வளவு பெருசா இருக்கும் இந்த இதுன்னா ஸ்டார்ம் அப்படின்னா 9 to 10 meters உயரத்துல இருக்குமா, which is about a hurricane force of wind on the land. It is normal on sea where there is hardly any land mass to stop the winds. It was also a blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடுவுல நின்னுடும், ஆனா ஒரு கடினமான உழைப்புக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் கூட்டணியா சேர்ந்து அது முயற்சி செஞ்சு அது சரி பண்ணதுக்கு அப்புறம் பா எங்களாலயும் முடியும் பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா, நமக்குள்ளயும் அந்த மாதிரி வரும்ல. அதே போலதான் அதுவும் கடல்ல எதிர்கொள்றாங்க, தனியா பெண்களா எதிர்கொள்றது ஒரு சவாலை வந்து ஆஹ் முடிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. We will remember these incidents as well because it gave us the strength to move on and முன்னாடி செல்றதுக்கான கான்பிடன்ஸ், இந்த தைரியத்தை வந்து இது கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. when we went bad and we were able to overcome those challenges. Interviewer: how adventurous was your trip? When we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from the sea. நாங்க இந்த டாஸ்மான் சி அந்த இத தாண்டி போறத ஒரு அற்புதமான ஒரு சதர்ன் லைட் கடல் பகுதியில இருந்து தெரிஞ்சது. இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தோஸ் இன் தோஸ் மந்த்ஸ். அது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் அந்த காலகட்டத்துல, அந்த நாட்கள் அந்த மாதங்கள்ல பாக்குறது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். The two from sea, கடல்ல இருந்து பாக்குறதுங்கிறது ஒரு அதிசயமான விஷயம். We were absolutely awestruck as we were not expecting it. அப்படியே பிரமிச்சு போறது, ஸ்தம்பிச்சு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, awestruck, அததான் அப்படி சொல்லுவோம். As we were not expecting it, எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கிறத அப்படியே வாயடிச்சு போய் பார்ப்போம் இல்லையா, சோ அதுதான் awestruck. As we were not expecting it to see the entire sky lit up in green light. அப்படியே மொத்த வானமுமே வந்து ஒரு பச்சை வெளிச்சத்துல வந்து காண்பிக்கப்பட்டதான். சோ அது வந்து பாக்குறது ரொம்ப பிரமிப்பா ஒரு ரொம்ப அதிசயமா இருந்ததுன்னு சொல்றாங்க. There was bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors and a variety of sea creatures. Bioluminescence அப்படின்னா production of light by living organisms. இந்த விண்வெளி பூச்சி அப்படின்லாம் சொல்றோம்ல, அது வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா, அதே போல பயோலூமினன்ஸ் அப்படின்னா இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் தன்னைத்தானாவே ஒரு வெளிச்சத்தை வந்து ஏற்படுத்திக்கிற தன்மை, அததான் பயோலூமினன்ஸ் சொல்லுவாங்க. டால்பின் ஸ்விம்மிங் இன் த வேக் ஆஃப் போட் லைக் ஆர் நெய்பர்ஸ் அண்ட் அ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். இந்த டால்பின்ஸ்லாம் அப்படியே இந்த பக்கத்துல நீஞ்சி போகும். வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ், கடல்ல நிறைய ஜீவன்கள் நிறைய creatures இருக்கும் இல்லையா, அதெல்லாமே பார்த்திருக்காங்க. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. இந்த ஒரு வகையான ஒரு மீன் வேல் பாக்குறாங்க, அது தூரத்துல இருந்து பாக்குறது ஒரு தனி தீவு மாதிரி தெரியுது, ஆனா அது ஒரு தனி தீவு கிடையாது. இது வந்து ஒரு டெட் ஸ்பெர்ம் வேல், அது தூரத்துல இருந்து பாக்குறத அவங்களுக்கு ஒரு தனி தீவா தெரிஞ்சிருக்கு. We are not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பாக்குறாங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டோ எடுத்து அப்படியே கூகுள்ல போட்டாங்கன்னா அது என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னவாச்சு, நிறைய புது வகையான ஸ்பீஷீஸ்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களால. Interviewer: how did your crew spend time deep in the sea? இந்த ஆழமான கடல் பகுதியில எப்படி வந்து உங்களுடைய குழு வந்து நேரத்தை கழிச்சுது அப்படின்னு கேக்குறத, நாங்க இந்த இத சுத்தி வரத we had picked up hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cake. golgappas அப்படின்னா அது ஒரு பானிபூரிக்கு கொடுக்கப்படுற இன்னொரு பேர். அண்ட் கேக்ஸ், நாங்க எங்களோட பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் பண்ணோம். இல்லாட்டி நல்லா இதுவா சாப்பிடற போல பானிபூரி சாப்பிடற போலயும் கேக் சாப்பிடற போல பிக்சர்ஸ்லாம் நாங்க போஸ்ட் பண்ணிருந்தோம். We also read books when the weather was pleasant and did some quilling and craft work.
புத்தகங்கள்லாம் கூட நிறைய படிச்சிருக்கோம். எப்போ படிப்போம்னா, இந்த கிளைமேட் நல்லா இருந்தது. இந்த குவில்லிங் அண்ட் கிராஃப்ட். குவில்லிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் கிராஃப்ட். இந்த வெவ்வேறு வண்ணங்கள் நிறைஞ்ச பேப்பர்ஸ் இருக்கும். அத வச்சு பண்ற ஒரு விஷயம் தான் அந்த குவில்லிங்கிறது. நான் கடைசியில அந்த பிக்சர்ஸ்லாம் காட்டுறேன். வைல் டீம் லீடர் ஜோஷி ரெட் காமிக்ஸ் அண்ட் த ராமாயணா டியூரிங் ஹர் ஜர்னி, ஐ லவ் குக்கிங் as well, so I indulged in baking. எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுவாதி சொல்றாங்க. வைல் ஜோஷி ரெட் காமிக்ஸ் அண்ட் ராமாயணா, ஜோஷி வந்து கதை புஸ்தகங்கள், அதுவும் ராமாயணம் அதெல்லாம் வந்து அந்த பயணித்தும் போது படிச்சுன்னு வந்தாங்க. ஐ ஆல்சோ லைக் கிராஃப்டிங் அ லாட், ஸோ ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ். கிராஃப்ட் பண்றதும் ரொம்ப பிடிச்சிருந்து. அதுல இந்த லேம்ப் ஷேட் வந்து பண்ணிருக்காங்க. ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் த ஃபுட் தட் ஐ குக், ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் த பெஸ்ட் டிஷஸ் தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் த லிமிடெட் ரிசோர்சஸ் தட் வி ஹேட் ஆன் தி போர்ட். இருக்கிற பொருட்களை வந்து எவ்வளவு நல்லா பண்ண முடியும், என் குரூ மெம்பர்ஸ், என் குழு நபர்களுக்கு வந்து எதை பண்ணா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஒன்னு தேடி தேடி நான் பண்ணேன். எப்படி பண்ணேன்னா, கடல்ல வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்காது இல்லையா, இவங்க இருக்கிற பொருட்கள் வச்சுதானே அவங்களால செய்ய முடிஞ்சிருக்கும். சோ அவங்க என்ன சொல்றாங்க, அத நான் சமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நான் வந்து பாத்துட்டேன் அப்படின்னு ஜோஷி சொல்றாங்க. 6 இஸ் அ சாரி, ஜோஷி சொல்ல ஸ்வாதிங்கிறவங்க சொல்றாங்க. Sorry, Vartika Joshi, 6 is a great number. We were always entertained. We watched movies, listened to music. நாங்க 6 நபருங்க வந்து ஒரு பெரிய நபர் குழு. அதுல வந்து நாங்க நிறைய என்ஜாயும் பண்ணிருக்கோம். இந்த கடல்ல பயணிக்கிறது மட்டும் இல்லாம நாங்க நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், பாட்டு கேட்டிருக்கோம். And you won't believe some of the goodies the crew rustle up in a tiny pantry even while sailing in rough seas. நிறைய சாமான்கள்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பேண்ட்ரி எல்லாம் வரத கூட எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. we made parathas, baked cakes, breads and even made halwa and rasgullas. பராத்தா பண்ணிருக்காங்க. அதாவது இந்த நார்த் இந்தியன்ஸ் இதுல வந்து பராட்டா அப்படின்னா இந்த திக்கா இருக்கிற சப்பாத்தி, அதுக்குள்ள நான் ஒரு ஸ்டஃபிங் வைப்பாங்க, ஒரு உருளைக்கிழங்கு கறியோ அந்த மாதிரி வச்சு அதை தட்டி சாப்பிடுவாங்க. இல்லாட்டி கேக்கு, பிரெட்டு, அவங்க அது மட்டும் இல்லாம ஸ்வீட்டான ரசகுல்லா, ஹல்வாலாம் கூட செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க அந்த பயணிக்கிற நேரத்துல. we celebrated festivals at sea. We even when we think about it now on land, we remember the Diwali we spent at the sea. இப்ப நினைச்சு பாக்குறது கூட, நாங்க அந்த கடல் வந்து பயணிச்சோம் இல்லையா, அப்ப எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோங்கிறத கூட நாங்க இப்ப கூட ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறோம். we celebrated 3 birthdays including the first birthday of the boat, also specific occasions like crossing the equator, the international dateline and as such. What motivated you to fulfill the country's expectation? உங்களை எது வந்து ஊக்கவளிச்சது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நாடே எதிர்பார்க்கறது இல்லையா, அதை பண்றதுக்கு உங்களுக்கு எது வந்து ஒரு ஊக்கமா கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. we knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking that we are in trouble. ஒரு நாள் கூட நாங்க கஷ்டத்துல இருக்கோம், ஒரு துயரத்தை வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றோம், அந்த மாதிரி நாங்க காமிச்சுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தோம். we knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. எங்களை பார்த்து அவங்க பயப்படக்கூடாது, ஐயோ என்ன ஆயிடுவேன் உங்களுக்கு அப்படின்னு எங்களை நினைச்சு பயப்படக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம். So one of the motives that we kept in the mind, we did not wanted to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. இதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சுத்தி வரதை முடிச்சிட்டோம்னா, நாங்க என்னெல்லாம் அனுபவங்கள் நாங்க சந்திச்சிருக்கோம், என்னெல்லாம் நாங்க எதிர்கொண்டிருக்கோங்கிறத வந்து நாங்க காமிச்சுக்கணும்னு நாங்க விரும்பினோம். Interviewer, as a woman, how would you consider this expedition? It is a matter of great honor and we wouldn't have imagined anything better for our cast off. இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த குழுவை தாண்டி வேற ஏதாவது இருந்தா கூட எங்களுக்கு இதை தாண்டி பெட்டரா பண்ணிருக்க முடியுமான்னு எங்களுக்கு தோணல. அப்கோர்ஸ் we being on all women team, it is a great boost to women in the country. மத்த பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. But as we are going as sailors and we as sailors have seen that sea does not discriminate between genders.
கடல் வந்து ஆணா பெண்ணாங்கிறதுலாம் அந்த பாகுபாடு வந்து பார்க்காது. ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வி ஹேவ் சமமா தான் பார்க்கும். ஆணா பெண்ணான்னு வந்து வித்தியாசத்தை பார்க்காது, ஒரே மாதிரி தான் பார்க்கும். பட் டு பூஸ்ட் த மொரல் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் women to take in adventures like sailing, I feel it is great that an all-women team had been formed to undergo this expedition. இந்த பெண்கள் உருவாக்கப்பட்ட இந்த குழு அது வந்து இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லாவும் கம்ப்ளீட் பண்ணி நாங்க இத பண்ணது வந்து ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த பாடம், empowered women navigating the world. ஓகே, திரும்ப ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இதோட இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்க்கலாம். கிராமரோ ஒரு பாடமோ ஏதோ ஒண்ணு. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you, ma'am.